along with ammonia in the manufacture of fertilizers like urea. அது இல்லாமல் நம்ம ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண வைக்கிறது கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். ஏரேட்டட் வாட்டர் இஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்டர் ப்ரெஷர். ஏரேட்டட் ஒன்றும் இல்லை, நம்ம கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரெஷரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஏரேட்டட் வாட்டர். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் சோடா வாட்டர். நம்ம இன்னொன்று பேர் சொல்லலாம் சோடா வாட்டர்னு சொல்கிறோம். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். The solar radiation is absorbed by the surface of land and ocean. In turn, they release infrared radiations or heat into the atmosphere. Certain gaseous molecules present in the atmosphere absorb the infrared rays and re-radiate the heat in all directions. Hence, these gases maintain the temperature of a surface. The gases which absorb these radiations are called greenhouse gases, and this effect is called greenhouse effect. அதாவது இந்த சோலார் ரேடியேஷனில் அந்த ரேஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே திரும்ப என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஹீட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த ரேஸ் எல்லாமே. ஸோ நம்ம இதை என்னென்னு சொல்கிறோன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படியே இந்த கேஸஸ் என்ன பண்ணியிருக்கோம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா, அதை என்னென்னு சொல்கிறோம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸஸ், அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கேஸஸை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு, CO2, N2O, CH4, CF3, CFC, குளோரோ ஃப்ளூரோ கார்பன். அன்லைன் 2 மார்க் ஆர் 1 வேர்டில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எதுன்னு கேட்பாங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. CO2, N2O, CH4, CFC. The increase in the levels of these gases result in the radial increase of temperature of the earth surface. இது என்ன பண்ணுன்னா earth surfaceல டெம்பரேச்சரை ரைஸாகவே வச்சுட்ருக்கும். This greenhouse effect is caused due to increase in the air pollutants and it result in the average increase of temperature of the atmosphere. This is called as global warming. உலகம் வெப்பமயமாதல். என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதனால் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏர் பொல்யூட்டன், இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால ஏர் பொல்யூட்டன்ட்டும் அதிகமாகி இந்த ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியர் வந்து டெம்பரேச்சரை வந்து ஹையாகவே வச்சிட்ருக்கும். ஸோ அதனால் உலகம் நமக்கு ஹீட்டாகவே இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க குளோபல் வார்மிங். ஓகே, எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட்ஸ் என்ன, உலகம் வெப்பமயமாக இருக்கிறனால என்னக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் கேப் அண்ட் கிளாசியர்ஸ். இந்த பனிப்பாறைகள்லாம் என்ன ஆகும்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெல்ட் ஆச்சுன்னா அதோட அந்த தண்ணியெல்லாம் போய் நமக்கு ஓஷனில் கலந்து ஃப்ளட் வர ஆரம்பிச்சிடும், வெள்ளம் வர ஆரம்பிச்சிடும். இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளட்ஸ், சாயில் எரோஷன் அண்ட் அன்சீசனல் ரெயின்ஸ். அதே மாதிரி சாயில் எரோஷன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டுரும். அன்சீசனல் ரெயின்ஸ், அதாவது சீசன் அப்போ தான் நமக்கு ரெயின் வரும்னு தெரிஞ்சிருக்கும், பட் சீசன் இல்லாமல் நமக்கு என்ன ஆகும்னா ரெயின் இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும். Loss of biodiversity due to the extinction of coral reefs and other key species. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நமக்கு டிசாஸ்டர்லாம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி, அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல் பிளான்ட்ஸ்லாம் அந்த ஓஷனில் இருக்கும், அதெல்லாம் என்ன ஆகும்னா அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் பார்ன் அண்ட் இன்செக்ட் பார்ன் டிசீசஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ரெய்னி சீசன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீசனல் டிசீசஸ்னு வர ஆரம்பிச்சிடும். வாட்டர்னாலேயோ ஆர் இன்செக்ட்னாலேயோ, நம்ம மழை வந்தாவே நிறைய இன்செக்ட் புதுசாக நம்ம வீடுகளுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு டிசீஸ் வர ஆரம்பிக்கலாம். ஓகே, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், எப்படி நம்ம இதை தற்காத்து கொள்வது, வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம். இன் ஆர்டர் டு சேவ் த எர்த் அண்ட் இட் ரிசோர்ஸஸ் வி நீட் டு டேக் சர்டைன் மெஷர்ஸ். சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆர் கிவன் பிலோ. ரெடியூசிங் இன் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது நமக்கு இந்த புதை வடிவ எரிபொருட்கள் அதை வந்து நம்ம குறைக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், கோல், இது ரெண்டுமே ஃபியூல் கேஸஸ், நிலக்கரியும் பெட்ரோலியமும். அதுலேருந்து நிறைய நமக்கு அந்த ஹீட்டு வால்வ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுறத. அதுக்கு பதிலாக வேறு சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கண்ட்ரோலிங் டிஃபாரஸ்டேஷன், மெயின் இது நம்ம டிஃபாரஸ்டேஷன், மரங்களை அழிக்கிறத நம்ம கட்டுப்படுத்தணும். ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் CFCs, குளோரோ ஃப்ளூரோ கார்பனோட யூஸை நம்ம குறைக்கணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ், அதிகமான மரங்களை நடணும். ரெடியூசிங், ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ், 3Rன்னு சொல்லுவாங்க.
அதான் ரெடியூசிங் ஆர், ரீயூசிங் ஆர், ரீசைக்ளிங் ஆர். அதான் 3 Rsங்கிறது. ரெடியூசிங் குறைக்கணும், ரீயூஸ் இது திரும்பவும் நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள், ரீயூஸ், ரீசைக்கிள். ஓகே, இது 3மே நம்ம யூஸ் பண்ணணும். யூஸிங் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதாவது நம்ம ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணாமல் ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோலார் எனர்ஜி, இது டெய்லி நமக்கு சன்லைட் இருக்கும், ஸோ எடுத்துக்கலாம். விண்ட் எனர்ஜி, காற்று எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி ரெனியூவபிள் புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜிஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ரெயின், அமிலமலை. ரெயின் வாட்டர் இஸ் ஆக்சுவலி த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வாட்டர். நம்ம இருக்கிற வாட்டர் ஃபார்ம்லேயே பியூரஸ்ட் ஃபார்ம் எதுன்னு சொல்லலான்னா நம்ம ரெயின் வாட்டர் சொல்லலாம். பட் நவடேஸ் அது நியூவாக இருக்கா, பியூராக இருக்கான்னா இல்லை. ஏன்னா இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், அந்த க்ளவுட்ஸ்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது மழையாக வரும்போது அந்த ஆசிடும் சேர்ந்து நமக்கு மழையாக வந்துடும். However, pollutants such as oxides of nitrogen and sulfur in the air released by factories burning fossil fuels, eruption of volcanoes, etc., dissolve in rainwater and form nitric acid and sulfuric acid, which adds up to the acidity of rainwater. Hence, it result in acid rain. இந்த மாதிரி மேலே போன அந்த பொல்யூட்டன்ஸ், அந்த சல்ஃபரோட ஆக்சைட்ஸ், தென் நைட்ரஜனோட அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டரோட கலந்து நமக்கு திரும்பவும் நமக்கு அட்மாஸ்பியருக்கே மழையாக நமக்கு சாயிலுக்கு வந்துடுது. Acid rain has pH less than 5.6, whereas pH of pure rainwater is around 5.6 due to dissolution of atmosphere CO2 in it. Effects of acid rain. Acid rain effect என்ன? Acid rain affects us in many ways. Some of the consequences are given below. It irritates eyes and skin of human beings. ஸ்கின்லையும் ஐலையும் இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். It inhibits germination and growth of seedlings, அதாவது இந்த விதைகள் முளைக்கிறத தடுக்குது. It changes the fertility of the soil, destroy plants and aquatic life, அதாவது சாயிலோட ஃபெர்டிலிட்டியை வந்து மண்ணை மலட்டுத்தன்மை ஆக்குறது, பிளான்ட்ஸ் அழிக்கிறது. அக்வாட்டிக் லைஃப்னால் நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ், பிளான்ஸோட லைஃப் எல்லாம் அழிக்கிறது. இதெல்லாம் ஆசிட் ரெயினால் வருது. இட் காசஸ் கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங் அண்ட் பிரிட்ஜஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ஆசிட் இருக்கு இல்லையா, ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து பில்டிங், பிரிட்ஜஸோட அந்த வால் லேயர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா அரிச்சிருது, கரோஷன் அரிக்க வைக்குது. ஓகே, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். Acid rain and its effects can be controlled by the following ways. Minimizing the usage of fossil fuels such as petrol, diesel. பெட்ரோல் டீசலோட அந்த யூசேஜை குறைக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே என்னென்னா பெட்ரோலியமோட ப்ராடக்ட். அதாவது நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ்னு சொன்னேன் இல்லையா, பெட்ரோலியம், கோல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய ஃபியூல்ஸு. அதோட யூசேஜை நம்ம குறைக்கணும். யூஸிங் சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு அதிகமாக யூஸ் பண்ணணும். யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். இதோட நமக்கு இந்த லெசன் முடிஞ்சது. நீங்கள் இதுக்கு எப்பயும் போல் நம்ம மைண்ட் மேப் போட்டிருக்கலாம். நியூ வேர்ட்ஸ் எழுதிட்டு மைண்ட் மேப், தென் கன்சாலிடேஷன், எவாலுவேஷன் எழுதிட்டு புக் பேக் எவாலுவேஷன் கொஷினும் எழுதிக்கோங்க. புக்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லிங்க் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் மைண்ட் மேப்பை முடிச்சிருங்கப்பா.